சீமான் 8.2% புறவோடு ஓட்டு எடுத்த தலைவர். விக்கிரவாண்டில ஈரோடு களத்திலே களத்துக்குள்ள நின்ற தலைவர். விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தவர். வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை கண்டு பயந்து ஓடினவர். ஈரோடு கிழக்கு களத்திலே நிற்காது, பலம் நிரூபிக்காதவர். பெரியார தத்துவ தலைவரா ஏத்துக்கிறாரு. சீமான் பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுங்கிறதுல 18% என்டிஏ ஓட்டுல குறைஞ்சபட்சம் 8-10% தனக்கு வரும். தான் 17% ஓட்டுக்கு ஈஸியா பெயரலாம் நினைக்கிறார். மற்ற காமராஜ் சொன்னதை தெளிவா சொல்லி 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக களத்துக்குள்ள துணிச்சலா நிற்கிறது சீமான். பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி நிற்கிறது சீமான். கண்டிப்பா அந்த 18% ஓட்டுல பெரும்பகுதி சீமானுக்கு வரும். தமிழ் பிராமணர்கள் சீமான் ஆதரிப்பாங்க. 5 பிராமண கேண்டிடேட் போடுறாரு சீமான். இந்து நாடார்கள் சீமான் ஆதரிப்பாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் சீமான் ஆதரிப்பாங்க. மோடி ஆதரிச்சவங்க நரேந்திரர் இவ்வாறு தேவேந்திரர் சொன்னதுக்காக, தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றத்துக்காக மோடி பிரதமரை ஆதரிச்ச தேவேந்திர குல வேளாளர்கள் சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஆதரிப்பாங்க. சோ பெரியார் மண்ணல்ல பெரியாரை மண்ணுன்னு சொல்லி பாஜக அணிக்கு கொடுத்த 17% வாக்குல பாதிக்கு மேல சீமான் எடுக்கும் போது எதற்கு அவரு பெரியார தத்துவ தலைவராக கொண்ட விஜய கூட்டணியில சேர்க்கணும்? தேவையே இல்லையே.